இயேசுவின் அன்பு. கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். சங்கீதம் 85 அதிகாரம் 12 கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசம் தன் பலனை கொடுக்கும். பிரியமானவர்களே, கர்த்தர் இன்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார், இதோ நான் உங்களுக்கு நன்மையானதை தருவேன். இந்த வருடத்தில் நீங்கள் நன்மையை புசிப்பீர்கள், நன்மையை அறுவடை செய்வீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ விதைத்த விதைகளெல்லாம் உனக்கு 60-100 இரட்டத்தனையான பலனை உனக்கு கொடுக்கும். நீ இந்த தேசத்திற்கு செய்த நன்மைகளை நீ 100 அறுவடை செய்து கொள்ளுவாய். நீ அநேகருக்கு கொடுத்ததும், அநேகருக்கு விதைத்ததும், அநேகருக்கு நன்மையானவைகளை செய்ததையும் கர்த்தர் திரும்பவும் உனக்கு 100 கொடுத்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ யாருக்கெல்லாம், ஆண்டவரே, நான் விதத்தெல்லாம் வீணாகி போனதே, நான் செய்ததெல்லாம் வீணாகி போனதே, நான் எதற்கு செய்தேனோ அதெல்லாம் கெடுதலாய் முடிந்ததே, ஐயோ வீணாகி போனதே என்று வருத்தத்தில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், நீ விதைத்த ஒன்றும் வீணாகுவதில்லை. அதை 60-100 திரும்ப இரட்டத்தனையான பலனை கர்த்தர் உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நன்மையானாலும் தீமையானாலும் நீ எவைகளை விதைத்தாயோ அதை இரட்டத்தனையாய் அறுப்பாய். கர்த்தர் நீ நன்மையை விதைத்தாயானால் அவைகளை 100 திருப்பி உனக்கு கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த ஆண்டிலே கர்த்தர் உன்னை நன்மையாய் திருப்தியாக்குவார். கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் இந்த ஆண்டில் நித்திய சமாதானத்தையும் நன்மையான பலனையும் அறுவடை செய்ய கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்ளுவாய். அவர் சொல்லியபடியே செய்கிற தேவன். ஆமென்.